தஞ்சையில இன்றைக்கு விஜய் அவர்கள் பேசின விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப ரிலாக்ஸ்டா நான் இதை தான் சொல்ல வரேன் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டியோட தெரிவிச்சாரு அப்படின்றது தான் என்னால அதுல பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த அந்த ஊருக்கு போனார்னா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை, திமுகவை மேல வந்து அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இப்படிதான் வந்து அவருடைய ஸ்பீச் வந்து பொதுவா இருந்திருக்கு. ஆனா இந்த முறை வந்து என்னுடைய பிரச்சனை என்னவா இருக்கு, நான் எதை அணுகிறேன், நான் எதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதையும் வந்து ரொம்ப தெளிவா வந்து எடுத்துரைச்சிருக்கிறாரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வந்து நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருக்கிறாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ விஜய் வந்து தஞ்சையில் என்ன பேச போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய கியூரியாசிட்டியாகவே எல்லாத்துக்குமே இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கடந்த ஒரு வாரத்தில் அவர் தொடர்பான செய்திகள் எல்லாமே நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணது, அப்புறம் விஜய்க்கு எதிரான நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு வாரத்தில் நம்மளால் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது. காங்கிரஸ் தாவேகா பக்கம் போவாங்களா இல்லை திமுக பக்கம் போவாங்களா அப்படின்ற அந்த குழப்பம், இதெல்லாமே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து விஜயினுடைய இந்த தஞ்சை நிர்வாகிகள் சந்திப்பை பொறுத்தவரையில் ஏற்படுத்தியிருந்தது. இன்றைக்கி விஜயுடைய அந்த அப்பியரன்ஸ்லேருந்து அவர் வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விவசாய துண்டை கழுத்தில் போட்டு வந்தார். ஸோ வந்தோடனே ஒரு பெரிய ஸ்மைலு, எப்பயுமே வந்து அவர் ரொம்ப அக்ரெசிவாக கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பார். இந்த நிர்வாகிகள் சந்திப்பை பொறுத்தவரையில் அவர் வந்து காமன் கம்போஸ்டாக ஒரு ஸ்மைலோடு வந்து அவர் வந்து அவருடைய ஸ்பீச்சை தொடங்கினார். அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் கடந்த வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பில் பேசினதே கிரிட்டிசிசத்துக்கு உள்ளானது. எப்படி ஒரு தனிநபர் வந்து தமிழ்நாட்டுடைய அடையாளமாக மாற முடியும், தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு அவர் சொன்னது வந்து ஒரு பெரிய விமர்சன பொருளாக மாறினது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் அவர் கொடுத்தாரு. தமிழ்நாடுன்னு நான் சொன்னது வந்து என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடியவர்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு வர்சஸ் ஸ்டாலின் தான் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய விஷயம். அப்புறம் தமிழ்நாடு வர்சஸ் விஜய் அப்படின்னு அவர் வந்து அவருடைய நெரேட்டிவை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையில் இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது இந்தியா அணிக்கும் தமிழ்நாடு அணிக்குமான ஒரு போர் அப்படின்னு அவங்க வந்து கட்டமைக்க நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் அது கிடையாது. ஸ்டாலின் வர்சஸ் விஜயா தான் இந்த தேர்தல் அப்படின்றது இருக்க போகுது அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவை கடுமையான ஒரு விமர்சனத்தோடு அவர் அணுகியதையும் நம்ம பார்க்க முடிந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரெய்டு வந்தால் மட்டும் டெல்லிக்கு வெள்ளைக்கொடி நீங்கள் பிடிக்கிறீங்க, மற்ற நேரத்துலலாம் வந்து பாஜகவை கடுமையாக எதிர்ப்பது போல் நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் சோஷியல் மீடியாவில் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம்னு நினைக்கிறேன், ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பசங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து விஜய் எடுத்து பேசுறது அப்படின்றது அவருடைய ஆடியன்ஸ்க்கு அது கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சிஎஸ்கே கொண்டு வர்றாரு. எப்பயுமே இந்த மந்த் ஆஃப் மேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஐபிஎல் மேட்சஸ் பற்றியான ஒரு வைப் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எமோஷனாகவே சிஎஸ்கே அப்படின்றது மாறிடுச்சு. ஸோ அதை வந்து அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு. கிரிக்கெட்டில் நம்ம எப்படி வந்து சிஎஸ்கேக்கு விசில் போடுறோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நம்ம டிவிகேக்கு விசில் போடணும் ஓட்டு அப்படின்றத அவர் வந்து மீன் பண்ணுறாரு. இப்போ அவருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் அமைந்த அந்த உறவு இருக்குல்ல, அது வந்து இயற்கையான உறவு அப்படின்றத அவர் ஹைலைட் பண்ணி பேசுகிறாரு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விமர்சனங்கள் அவர் மீது வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், இப்போ ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் இடையிலான அந்த உறவு எப்படி இருக்கும், ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்குமான இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்கும், அண்ணன் தம்பிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு உறவு எப்படி இருக்கும், ஒரு தங்கை அக்காவுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் நம்மளுடைய உறவு, அது வந்து ஒரு இயற்கையான உறவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனாக பேசுகிறாரு. மற்றவங்களுக்கு வேணால் இது எலெக்ஷனாக இருக்கலாம், பட் ஆனால் எனக்கு இது வந்து ஒரு எமோஷன், ஒரு ஓஷன் மாதிரியான ஒரு எமோஷன் அப்படின்லாம் வந்து டைலாக் பேசுகிறது உண்மையாகவே அவர்களுடைய ரசிகர்களுக்கு அது கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வீடு விஜய், வெற்றி பேரணி விஜய் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கேம்பெயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவர் ஹைலைட் பண்ணி பேசுகிறாரு. அடுத்த ஜென்மத்தில் விவசாய குடும்பத்தில் பிறக்கணும் அப்படின்னு பேசுகிறது தஞ்சையில் இருக்கக்கூடிய நிச்சயமாக அந்த விவசாய பெருமக்களுக்கு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தும். அவர்களுடைய குடும்பங்களில் ஒருத்தர் விஜய் ரசிகராக இருந்தார் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு அவர் வந்து நிறைய இடங்களில் பேசுகிறத பார்க்க முடியுது. அதை வந்து கிண்டல் பண்ணுவது போல் பேருக்கு வேணால் நீங்கள் வந்து டெல்டாக்காரன்னு சொல்லிக்கலாம், ஆனால் நீங்கள் செய்கிறது எல்லாமே அவங்க காதில் டால்டா ஊற்றுற வேலை தான் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறது அப்படின்றது நிச்சயமாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்புறம் விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் விவசாய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு காண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் பேசுகிறது ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் மண் மணல் அப்புறம் மலைகளை பற்றியும் அவர் பேசுகிறது அப்படின்றது ஒரு கவனத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக
இந்த இயற்கை சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய அடையாளமாக எடுத்துகிட்டு பேசுவாங்க. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாம் தமிழர் வாக்குகளை பெறணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இதை வந்து ஹைலைட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா டெல்டா பகுதிகளில் எடுக்கக்கூடிய பல சர்வேக்களில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது இடமோ இல்லை 3வது இடமோ அவங்க வர்றாங்க. ஒரு காம்படிட்டிவாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அடுத்து ஒரு சில பாக்கெட்டில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு இருப்பது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த இடத்துல வந்து அதையும் கவனத்தில் எடுத்துகிட்டு ஸோ அவரும் வந்து எனக்கும் இயற்கையை பற்றி கொஞ்சம் தெரியும் அப்படின்னு ரைமிங்காக பேசுகிறாரு. ஐ திங்க் அதுவும் வந்து ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கடைசி 6 மாதத்தில் தான் எல்லா திட்டங்களையும் திமுக அரசு வந்து செயல்படுத்துது அப்படின்றது பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதை விஜய் பேசும்போது அதுக்கான வீச்சு அப்படின்றது அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டெல்லினால சிஎஸ்கேவே தொட முடியாது, அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் கிரிக்கெட்லேயே இருந்துட்டு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி சொல்றாரு. பாஜகவை வந்து மையமாக வச்சு சிறுபான்மை மக்களை வந்து ஒரு பயத்திலே வச்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து கோட் பண்றாரு. திமுகவை வந்து சரமாரியாக நிறைய கேள்விகளை வைக்கிறாரு. இப்போ நீங்க வாக்குறுதிகளை பத்தி பேசும்பொழுது 6 மாசமா நீங்க வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதோடு நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்ன ஆச்சு? நீட் வந்து மாநில அரசால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் நீங்க வச்சீங்க பாரு ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க அதுவும் ஒரு நக்கல் அடிக்கிற துணியிலேயே வந்து நீட்டை வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வயது முதிர்ந்த பெண்களுக்கு வந்து அரசு வேலை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்களே அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் திமுக வாக்குறுதிகளாக கொடுத்ததெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றத மக்களை நோக்கியும் அந்த மக்கள் இதை கவனிக்கணும். நீங்க இதை கவனிச்சீங்களா? டெல்டா பகுதியில் இருக்கிறீங்களே, இங்க இத்தனை பேர் வந்து நெல் கொள்முதல் எல்லாம் இவ்வளவு நெற்பயிர்கள் வீணா போச்சு, இதெல்லாம் கவனிச்சீங்களா அப்படின்னு சொல்லியும் திமுகவை பல கேள்விகளை வந்து கேட்கிறாரு. அதை தாண்டி பல பிரச்சனைகள் இப்போ லைவ்ல இல்லைனாலும் மக்கள் கிட்ட இதெல்லாம் போய் சேர்த்தா நமக்கு வாக்கு வரும், அதே மாதிரி திமுகவை வந்து மக்களும் வந்து கவனிக்க தொடங்குவாங்க அப்படின்ற சில பிரச்சனைகளை வந்து கோட் பண்றாரு. குறிப்பா வந்து கலைஞர் அவர்களுக்கு உங்க அப்பாவுக்கு வந்து வெங்கல சிலை வைக்கணும்னு சொன்னீங்க, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் உங்ககிட்ட என்ன சொல்லிச்சு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த கோட் பண்றாரு. சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க மக்களுடைய பணத்துல நீங்க ஒருத்தருக்கு புகழ் பாடணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, இது வந்து ஊரா வீட்டு நெய்யில வந்து நீங்க ஸ்வீட் செய்யணும்னு நினைக்காதீங்க, இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றாரு. அதுக்கு ஒன் லைன்ல இதான் என்னோட விஷன் அப்படின்றத வந்து பதிவு பண்றாரு. அதே மாதிரி தான் இப்போ லைவ்ல நடக்கிற அந்த நாங்குநேரி இன்சிடென்ட்டையும் வந்து கோட் பண்றாரு. அதுக்கு அவர் ட்வீட்டும் போட்டிருந்தாரு. அதையும் மென்ஷன் பண்ணி ஸ்டாலின் வெல்லட்டும், சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டார். இதுக்கு ஒன்லைன் என்னன்னா இவ்வளவுதான் அப்படின்றது. ஏன்னா அந்த பிரச்சனையை பத்தி அவர் வந்து டீட்டெயில்டா பேசணும் அப்படின்றத தாண்டி அந்த பிரச்சனைக்கு என்னுடைய ஒப்பீனியன் இதுதான் அப்படின்றத தான் வந்து அவர் கோட் பண்றாரு. ஒன்லைன்ல நிறைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றாரு அப்படின்றத நம்மளால இதுல பார்க்க முடியுது. எதையுமே நான் பேசாம இல்லை, ஆனா நான் பேசுறேன், அதுக்கு என்னுடைய கருத்து இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த ஸ்பீச்சை பார்க்கும் பொழுது தோணுன விஷயங்களாக இருக்கு. எத்தனையோ அரசியல் தலைவர்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் விஜயுடைய அரசியல் என்ட்ரி ரொம்ப புதுவிதமாக இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ அவர் மீது வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் இருக்குல்ல, அந்த விமர்சனங்களை வந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான விமர்சனங்களாக முன்வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ அவர் மீது வைக்கக்கூடிய அத்தனை விமர்சனங்களுக்கும் மக்கள் தான் பதில் சொல்கிறாங்க. மக்கள் வந்து விஜய் பக்கம் நிற்பது போல பல இடங்கள்ல நமக்கு தெரியுது. அது உண்மையாகவே ஆச்சரியப்படுத்துது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் கூட வந்து விஜயை பொறுத்தவரையில் எப்படி இவருக்கு இவ்வளவு மாஸ் கிரியேட் ஆச்சு, எப்படி இவரை வந்து ஒரு எமோஷ்னலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு புரியாத ஒரு புதிராக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு அவர் பேசும்போது கூட மீனவர்கள் இஷ்யூ பற்றியும் டச் பண்ணி பேசியிருந்தார். மீனவர்கள் இஷ்யூ அப்படின்றது தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில் எப்படி நம்ம விவசாயிகளுக்கான ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம அதிகமாக பேசணுமோ, அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய திருவாரூராக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், இந்த இடங்களில் வந்து மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு நீங்கள் கடிதம் மூலம் மட்டும் நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணால் மட்டும் போதாது, நீங்கள் உணர்வுபூர்வமாக இதை அட்ரஸ் பண்ணணும். இப்போ எங்களுடைய ஆட்சி வந்தது அப்படின்னா மீனவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய பிரச்சனைக்கு நாங்கள் முழு தீர்வு காண்போம், மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து உணர்வுபூர்வமாக நாங்கள் அணுகுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞராலே வந்து 2 டைம் வந்து கன்சிக்யூட்டிவாக அவரால் முதலமைச்சர் ஆக முடியலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சார் ஆவீங்க அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து கேட்குறது அப்படின்றது, ஒரு கிண்டல் தொனியில் கேட்குறது அப்படின்றது திமுக தொண்டர்களை, நிர்வாகிகளை நிச்சயமாக அது எரிச்சல் ஊட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி முதல் முறையாக ஜனநாயகன் பற்றி பேசியிருக்காரு. கரூர் பிரச்சனையிலேருந்து ஜனநாயகன் படம் வரையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நான் வந்து சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. அதில் வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவித்தாங்க, முதலமைச்சரும் ஆதரவு தெரிவித்தார். அவர் நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைத்து பேருக்காக சொன்னார் அப்படின்றதையும் முதலமைச்சரை நோக்கி ஒரு கிரிட்டிசிசமாக வைக்கிறாரு. முதல் முறை தனக்கான ஒரு பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு அப்படின்றது ஒரு கவனத்தை பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஊராம் வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு அவர் பேசுனது சோஷியல் மீடியாவில் ஒரு பேசு பொருளாக வைரல் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்குன்னு நினைக்கிறேன். இளைஞர்களை பொறுத்தவரையில் விஜய்கிட்டேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க வைரல் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்பீச்சே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அங்கே வந்து எதை பேசினா மக்கள்கிட்ட வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத அவர் புரிந்து அதற்கேற்றார் போல தான் ஒரு ரீல்ஸ் கண்டென்ட்டாக அவர் பேசியிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். அவருடைய ஒட்டுமொத்த ஸ்பீச்சும் அந்த சினிமா தன்மையிலேருந்து இன்னும் மாறலை. அவர் குறிவைக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இளைய தலைமுறை வாக்காளர்கள் தான். இளைய தலைமுறை வாக்காளர்கள் குறிவைத்து தான் விஜய் பேசுகிறாரு. இப்போ அவர்கள் வந்து அவங்கவுங்க குடும்பத்தில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படின்றது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் தான் விஜயினுடைய ஸ்பீச் அப்படின்றது இன்னைக்கு இருந்தது. சார் அதே மாதிரி இதுல நான் வந்து அப்சர்வ் பண்ற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக நான் வந்து தமிழ்நாடு விசஸ் என்டிஏ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இது வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நான் அந்த இதுக்கு நான் என்னுடைய கருத்தை வச்சதுனாலேயே என்னை வந்து பாஜகவுக்கு ஆதரவா பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து அடுத்த ஜென்மம் அப்படின்றத பத்திலாம் தெரியாது அப்படின்றதுலாம் எனக்கு அதை பத்தி பெருசா புரிதல் கிடையாது. ஆனாலுமே நான் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா விவசாயியா பிறக்கணும்னு சொல்றாரு. இந்த ஆத்மா அடுத்த ஜென்மம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்பவுமே பாஜக தான் வந்து கவர் பண்ணுவாங்க. அதை வந்து இவர் வந்து நான் அதை பத்தி தெரியாது இருந்தாலும் அப்படி சொல்றேன் அப்படின்றது தனக்கு வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு கருத்தையும் பேசுக்கு விமர்சனம் வச்சிடக்கூடாது அப்படின்றதுலயே கொஞ்சம் கிளாரிட்டியோட பேசணுன்றதுக்காகவே அந்த மாதிரியான விஷயங்களை விளக்கம் தராரோ அப்படின்றது தோணுது. இப்போ நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ விஜய் பேசுறது எல்லாமே வந்து அவருடைய கேடஸ் வந்து எமோஷனல் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்த கேடஸ்ட்டை கம்யூனிகேட் பண்ணும்போது கேடஸை பொறுத்தவரையில் நம்ம தலைவர் நமக்காக நிற்பாரு அப்படின்ற ஒரு எமோஷனல் அரெஸ்ட் ஆகிறாங்களோ. ஸோ அந்த அடிப்படையில் தான் விஜயுடைய ஒட்டுமொத்த ஸ்பீச்சும் எப்பயுமே இருக்குது. அவர் வந்து உணர்வுபூர்வமாக ஒரு சில இடங்களில் வந்து ஏற்ற இறக்கமாக பேசுகிறாரு. அதை விஜயனுடைய ரசிகர் ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா இவர் தான் உண்மையான நபர் அப்படின்னு நம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுதான் அவங்க கீப்பப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வரக்கூடிய விமர்சனங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த விமர்சனங்களை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அவர் எந்த இடத்துலையுமே எக்ஸ்போஸ் ஆக விரும்பவே இல்லை. ஸோ அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இந்த மாதிரி நிர்வாகிகள் சந்திப்பில் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் மக்கள் வந்து தினந்தோறும் நாள்தோறும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த பிரச்சனைகளில் அதை வைத்து அவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படின்றது ஒன்று பில்ட் ஆகுது. அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படின்றது உருவாகுது. அதை வந்து விஜய் கேபிட்டலைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ எல்லாத்துக்கும் என்ன சுகாதாரமான ஒரு குடிநீர் தேவை, சுகாதாரமான ஒரு வாழ்க்கை முறை வேணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ப்ராப்பரான ஒரு சாலை வசதிகள் வேணும். ஸோ இதில் வந்து எங்கேயோ மக்கள் வந்து தினந்தோறும் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளை வந்து ஒருத்தர் நமக்காக பேசுகிறாருன்றப்ப ஸோ இப்போ இவர் வந்தால் அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விஜய் மீது வைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் விஜய் வந்து இவ்வளவு தூரம் ஆதரிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பல பேர் இவருடைய அரசியல் நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் அமைதியாவே இருக்கிறாரு, சைலன்ஸே கடைபிடிச்சிட்டு இருக்காரு. பேசாமலே ஒருத்தர் எப்படி அரசியல் செய்ய முடியும் அப்படின்றது தான் நாம் தமிழராக இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் எல்லாருமே விஜய் அவர்களை நோக்கி வைக்கக்கூடியது. அதுக்குமே இங்க பதில் கொடுத்திருக்கிறாரு. சைலண்டா இருக்கிறத வந்து விமர்சனம் பண்றாங்க. நீங்க பேசி பேசி நசன்னு பேசி என்ன பண்ணிருக்கிறீங்க, எதுக்குமே சொல்யூஷன் கொண்டு வந்தது இல்லை அப்படின்ற அந்த ஒரு தன்னுடைய பார்வையில இருந்து தனக்கான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. எப்படி பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்ற விமர்சனம் இருக்கு. ஆனா அதை வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி மேடைகள்ல பதில் கொடுக்குறாரோ அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கலாம். கத்தி படத்துல விவசாயிகளுக்கு ஆதரவா வந்து விஜய் பேசுவார்ல, நான் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் எமோஷ்னலாக ரொம்ப அக்ரெசிவாக பேச போகிறாரு அப்படின்னு நான் நினச்சேன். பட் அந்த கண்டென்ட் இருந்தது, ஆனால் அவர் வந்து அக்ரெசிவாக பேசலை. பட் எமோஷ்னலாக வந்து அவருடைய கேடஸ் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தஞ்சையை பொறுத்தவரையில் கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு மாவட்டம் தான், டெல்டா பகுதி. அதை சுற்றி வந்து நிறைய அந்த மாதிரி விவசாயிகள் சார்ந்த தொழில்கள் இருக்குது, மீனவ தொழில்கள் செய்யக்கூடியவங்க அதிகமாக இருக்கிறாங்க, 3 மதங்களையும் பின்பற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அவர்கள்ட்ட வந்து நம்ம ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது சரியான வகையில் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. ஸோ அதை வந்து சரியாக இன்னைக்கு விஜய் ஹேண்டில் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு. ஸ்டாலின் சார் அப்படின்னு சொன்னதுலேருந்து இப்போ வந்து என்னென்ன விமர்சனங்கள் வருதோ அது எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கிறாரு அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுலேருந்து ஸ்டாலின் சார்ன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு விஷயத்துக்காக வந்து அவர் அட்ரஸ் பண்ணி அந்த ஒரு ஜனநாயகன் படத்துக்காக அட்ரஸ் பண்ணி அவர் பேச விருப்பமே இல்லாமல் பேசினாரு அப்படின்னாலும் பேசியிருக்கிறாரு, அதுக்கு வந்து நன்றி அப்படின்னு நன்றி சொன்னதாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி விஜய் வந்து
வந்து கேரவனில் அவர் நின்று பேசுகிறாரு ஓகே, பட் மற்றவர்கள்லாம் வந்து முழங்கால் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சேராவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐ திங்க் அவங்க வந்து ஒவ்வொரு ஃபீட்பேக்கையும் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு வந்து சேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து இன்னமும் அதே மாதிரி தான் இருந்தார், அவர் உட்காரல. பட் எனிவே வந்து கிரிட்டிசிசத்தை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் சில இடங்களில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். கிளாரிட்டியாக அவர் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ முல்லை பெரியாறு காவேரி இஷ்யூலாம் வந்து அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா அவருடைய ஸ்டாண்ட் என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசணும். அதுக்கு அவர் வந்து எனக்கு இதை பற்றியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகிற மாதிரி தான் தெரியுது. இல்லை இதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு இதை பற்றி எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத பொதுமக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பேசணும் இல்லையா? அது வந்து இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ மீனவ பிரச்சனையை பொறுத்தவரையில் இதெல்லாம் ஒரு புரோட்டோக்கால். இப்போ முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதுவார், அந்த கடிதத்தை வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து பரிசீலிக்கும். அப்புறம் வந்து பிரதமர் வந்து கவுண்டர் பார்ட்டை பேசுறதுக்கான முயற்சி எல்லாம் வந்து செய்வாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறை. இது இல்லாமல் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து நீங்கள் ஒரு அழுத்தத்தை வந்து நாடாளுமன்றத்தில் கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து பண்ண முடியுமே தவிர உங்களால் வந்து உடனடியாக ஒரு இன்னொரு நாட்டு பிரச்சனையில் நீங்கள் வந்து தலையிட்டு அதற்கு தீர்வு காண்பது அப்படின்றது ஒரு மாநிலத்தை பொறுத்தவரையில், ஒரு மாநில முதல்வரை பொறுத்தவரையில் அது இயலாத காரியம்தான் ஆன் ப்ராக்டிக்கல் நோட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த காவேரி முல்லை பெரியார் இஷ்யூவெல்லாம் வந்து அவர் பேசியிருக்கலாம். அவர் எந்த இடத்துலையும் நம்ம மாட்டிக்கூடாது. நம்மளை பொறுத்தவரையில் அடிப்படை சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதை கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய என்டையர் ஃபோக்கஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாள்தோறும் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒருத்தர் எடுத்து பேசுகிறாரு, அதுவும் ஒரு பெரிய ஹீரோ எடுத்து பேசுகிறாரு. அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, திமுக எதிர்ப்பை வந்து முதன்மைப்படுத்துகிறாரு. ஸோ இப்போ நம்ம வந்து அவரை ஆதரிக்கலாம் அப்படின்ற மனநிலையில தான் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து விஜய் ஆதரிப்பதற்கான முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். சரிங்க, திமுகவையும் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு, அதிமுகவையும் விமர்சனம் பண்ணுறாரு. நீங்களே மாற்றி மாற்றி வந்து நம்மளே மாற்றி மாற்றி வந்து ஆட்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அதில் நடுவில் இந்த விஜய் வந்துட்டானே அப்படின்றது தான் அவங்களுக்கு வந்து தூக்கமின்மையை வந்து கொடுத்துருக்கோம். இவ 2 பேரும் பேசி வச்சுட்டு மறைமுகமாக பேசி வச்சு தான் எஸ்ஓபி போடுற, நீ வந்து தேவையில்லாத பழிகள் எல்லாம் வந்து அவங்க மேலே போடு அப்படின்னு சொல்லி பேசி வச்சுட்டு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அதிமுகவையும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுக, அதிமுக, பாஜகவையும் இந்த இடத்துல ஒரு இடத்துல மென்ஷன் பண்றாரு. இது வரைக்கும் பாஜகன்ற பெயரே சொல்ல மாட்டாரு அப்படின்றது இருந்தது. இந்த முறை அதையும் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த ஒட்டுமொத்த பேச்சை பார்க்கும் பொழுது அவர் இப்போ வண்டி பின்னாடி வந்து வராதீங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், சேர்ஸ் போடுறதா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து இப்போ வெயில்ல வந்து நிக்காம இருக்கிறதுக்காக மேல கூரை போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல மாற்றங்களையும் கொடுத்துட்டு சொல்லிட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ மக்கள் மத்தியில வாக்குறுதிகளையும் கொடுக்குறாரு. வாக்குறுதிகள் அப்படின்றது அடிப்படையில மக்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குமோ அதை மையமாக வைத்து வாக்குறுதிகள் கொடுக்குறாரு. பொறியியல் மருத்துவமுக்கெல்லாம் வந்து அரசு வேலைகள்ல இல்லாதவங்களுக்கு அரசே வந்து அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து படிப்புக்கான ஃபுல் இதையும் வந்து எடுத்து பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு வந்து இதெல்லாம் ஒரு டிஸ்கஷனாவே அமையும். அவருடைய வாக்குறுதிகள் அந்த அளவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான வாக்குறுதிகளாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே ஆண்களுக்கு பெண்களுக்கு சம உரிமை வேலைகள்ல கொடுக்கறது அப்படின்னு சொன்னதுல தொடங்கி இப்போ நெற்கொள்முதல்ல வந்து ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா கியூலாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து 50% வந்து கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு கீழே வந்து பயிர் காப்பீடு அந்த கடனை வந்து முழுமையாக வந்து ரத்து செய்வோம் அப்படின்லாம் வந்து குறிப்பிடுறாங்க. உரம் தட்டுப்பாடு இருக்கிறதுக்கு உரம் எல்லாம் வந்து நாங்க சேகரிச்சு அந்த இதையும் வந்து நாங்க சரி செய்வோம் அப்படின்னு பல வாக்குறுதிகளை விவசாயிகளை மையமாக வைத்தே வந்து கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் கண்டிப்பா ஒரு டிஸ்கஷனாக அமையும். இப்போ விஜயினுடைய அரசியல் வருகை அப்படின்றது திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துது. எப்பயுமே வந்து இங்கே இருதுருவ அரசியல் தான் இருந்திருக்கும். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. தேசிய கட்சிகளே வந்து இங்கே ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த 2 கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் அவங்களால வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இன்றைக்கி விஜயினுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி அந்த தேசிய கட்சிகளுக்கு ஒரு எம்பவர்மெண்ட்டை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த தேசிய கட்சிகள் வந்து அவர்களுடைய டிமாண்டை சீட் ஷேரிங்கில் அவங்களுடைய டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அதனால தான் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து அவர்களுடைய அந்த சீட் பேரத்தை வந்து அதிகப்படுத்துனதுக்கு முக்கியமான காரணம் விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு இருக்காரு அப்படின்றது தான். இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் திராவிட கட்சிகளுக்கு வைத்த ஒரு செக்காக தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தேர்ட் பிளேயர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒருத்தர் வர்றாரு, இல்லை அவருக்கு வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க, அவருடைய வாக்கு சதவீதம் உயர உயர அடுத்தடுத்த தேர்தல்களில்
இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா இருக்குல்ல, எய்தர் திமுக இல்லை அதிமுக, அந்த 2 கட்சிகள் தானே இருப்பாங்க. அந்த ஃபார்முலா வந்து உடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வளருவதற்கான ஒரு சூழலை வந்து விஜய் தான் ஏற்படுத்துறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் சார். இப்போ கூப்பா கிருஷ்ணன் வந்து அதுல முதலாவது விஜய் அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே வந்து உரை ஆற்றியிருந்தாரு. அதுலயும் வந்து இந்த வெற்றியை வந்து நாங்க கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு வெற்றியை வந்து இந்த தஞ்சை மாதிரியான டெல்டா பகுதிகளில் அவருக்கு ஏற்கனவே செல்வாக்கு இருக்கு, வெற்றி பெற்ற நபராகவும் இருக்கிறாரு. நான் இங்கே வெற்றியை உறுதி செஞ்சு விஜய் அவர்களுடைய காலடியில போய் வைப்பேன்னு சொல்றதா இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்களும் வெற்றியை பெற்று காலடியில வைப்பேன்னு சொல்றதா இருக்கட்டும், இது வந்து நான் விஜய் அவர்களை குறை சொல்றதை காட்டிலும் இப்படி காலடியில வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து கொஞ்சம் கிளீசேவா இருக்கு அப்படின்னு தான் எனக்கு பார்க்கும் பொழுது தோணுது. காலடி அது என்ன காலடியில போய் வைக்க போறாங்கன்றதா எனக்கு ஒன்றும் புரியல. அது அதிமுகவில் இருந்து வந்ததுனால அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா, இல்ல விஜய் அவர்களாவது அதை வந்து ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்றத அட்ரஸ் பண்ணலாம். ஒருவேளை அது அவரை சொல்றதுல ஒன்றும் இல்லை, இவர்களே வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்றது போல வெற்றியை நாங்கள் நிச்சயப்படுத்துவோன்னே சொன்னா அது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலடியில வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவர் கையில கொடுத்தாலே கண்டிப்பா வாங்கிப்பாரு. ஸோ அந்த மாதிரியான அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்குது அப்படின்னு தான் இருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. விவசாய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெற்று தரும் அப்படின்றது தான் நான் இதுல கவனிக்கிறேன் சார். வியூவர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ முழுமையா பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.